அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்லைன் வந்து பார்த்தீங்கன்னா 49,648 அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டபிள்யூ பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ யூனியன் பட்ஜெட் டைமில் சாட்டர்டே வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த பேட்டர்னுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லைனுக்கு கீழே தான் கேண்டில்ஸ் வந்து க்ளோசிங் வந்து நடந்தது. ஸோ அது அந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பையிங் வந்து பாசிபிலிட்டி தான். பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு செல் சைடு ஓப்பனிங் தான். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஓப்பனிங். நிஃப்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 250 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு ஓப்பனிங் வந்து நடந்தது. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடு ஓப்பனிங் வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா நடந்தது. பட் ரெக்கவரி ஆனது. ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மேலே வந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் கொஞ்சம் மேலே வந்தது. ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி பேங்டெக்ஸ் வந்து ஈக்குவலாக தாங்க இருக்கு. ஸோ நிஃப்டி 50 சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஹெவியாக வந்து நடக்கல. பட் புட் ஆப்ஷனை பை பண்ணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும். ஸோ ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் இருக்குது. ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் எல்லாம் எடுத்திருக்கு. ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் நகரவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனில் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ என்எஸ்சியில் பார்த்தா மொத்தம் வந்து 2928 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 787, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2063. ஸோ பாசிட்டிவை கம்பேர் பண்ணுறப்ப நெகட்டிவ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்குது. பட் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு தான் போயிருக்கு. ஏன்னா இத்தனை நீங்கள் கேட்கலாம், ஏதாவது பாசிட்டிவ் வந்து இத்தனை இருக்கு, நெகட்டிவ் இத்தனை இருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவரி ஆன மாதிரி தானே சார்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடு வந்து போயிருக்கு. எப்பவுமே ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சார்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ அன்சேஞ்சு வந்து 78, 52 வீக் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 34 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 79 ஸ்டாக்ஸும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்ல 62, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 191 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும்? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து 49,648. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணாதான் ஸோ அடுத்தது வந்து பை சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா ஸோ இந்த இடத்த அகைன் அண்ட் அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கும். பட் என்ன சொல்லணும், பை சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். எப்போ கொடுக்கும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 49,373. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணால் அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 49,648 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை வந்து 373, 49,373 பிரேக் அவுட் பண்ணால் 49,648. ஸோ 49,648 தான் ரெசிஸ்டன்ஸ் இப்போதைக்கு. ஸோ அந்த இடம் வந்துட்டு கூட ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. இல்லைன்னா அதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்துடும். ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து நடக்கும். இந்த ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட், வேற வழி கிடையாது. ஏன்னா இது பிரேக் அவுட் லெவலும் கூட ரெசிஸ்டன்ஸ் லெவலும் கூட இந்த 49,648. அதனால ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நம்ம செல் எடுக்கலாம் ஆகணும். இல்லைன்னா ரிஸ்க் எடுத்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பை போகுதான்னு பார்க்கணும், வேற வழி கிடையாது. பட் ஹையா பிரேக் பண்ற வரைக்கும் ஸோ மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிட்டு ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பையிங் வந்து பாசிபிள். அதோட டார்கெட் வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணால் கண்டினியூ ஆயிடும். இப்போ நாளைக்கு மார்க்கெட்டே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட டைப்பே பார்த்தீங்கன்னா தெரியும். பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ஈக்குவலாக க்ளோசிங் வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கேண்டில் ஸோ அப்படி இருக்கிறப்ப நாளைக்கு வந்து ஹையா பிரேக் பண்ணால் பை சைடு போகும். லோவை பிரேக் பண்ணால் பார்த்தீங்கன்னா செல் சைடு வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50ல நீங்கள் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு. இந்த ஹை வரைக்குமே வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23,600. ஸோ பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டில்னா நமக்கு தெரியும். ஸோ பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை இழுத்து கொண்டு வந்து மேலே வந்து க்ளோஸ் வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் ஹையா பிரேக் பண்ணால் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா 23,537.50 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல ரெசிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னா இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ 23,428 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வரலாம், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வராது, 23,311 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50யும் பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் சைடு தான் பாசிபிள். ஸோ ஃபின் நிஃப்டி வந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்துருச்சு ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் எடுத்துருச்சு. ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதோட டார்கெட் வந்து 23,400 சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ் ஆயிடுச்சு. இந்த பட்ஜெட் டே சாட்டர்டே பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் அச்சீவ் ஆகிட்டு மறுபடியும் சப்போர்ட் சேம் நெக் லைனில் சப்போர்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ என்னோட பார்த்தீங்கன்னா தெரியும் 23,002 இந்த பேட்டர்னோட பிரேக் அவுட் இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ நடந்துட்டு 23,400 வரைக்கும் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ஸோ அகைன் இந்த 23,002 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வருது. இப்போ வந்து கண்டினியூஸாக ஒரு பிரேக் அவுட் எடுத்துட்டு மேலே வரதுக்கு தான் சான்சஸ் அதிகம். ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பை சைட் கன்ஃபர்மேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கு. மிட் கேப் நிஃப்டி நாளைக்கு விட்டுறலாம், ஏன்னா ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹையர் பிரேக் பண்ணால் பை போகலாம், 11,956 வரைக்கும் பை போகலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால வந்து எந்த ஒரு ப்ரிடிக்ஷனும் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டியில் பண்ண முடியல. 2-3 கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பை தான். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 76,838ங்கிறது சப்போர்ட் ஜோன். ஸோ ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, கண்டினியூஸாக பை எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து சென்செக்ஸில் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி 4ஆம் தேதி. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ 77,868 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து சென்செக்ஸில் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ். ஸோ பேங்க் எக்ஸ் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி மாதிரி தான், ஹையாக பிரேக் பண்ணால் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், இல்லைன்னா லோவாக பிரேக் பண்ணால் செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் எக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான இண்டெக்ஸ் அண்ட் சென்செக்ஸோட ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து 2 ஸ்டாக்ஸ் மட்டும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மந்த்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கிராஃபை தான் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி செபி வந்து ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பெரிய லெவலில் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ லைவாக ஏதாவது ஒரு ஸ்டாக்ஸ் கொடுத்தா உடனே போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பை பண்ணி ஸோ லாஸஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி செபி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலுமே நமக்குன்னு ஒரு மணி மேனேஜ்மெண்ட், நமக்குன்னு ஒரு பிரின்சிபல், நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நாம வந்து ஜஸ்ட் அதாவது ஏதாவது ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இப்போ யூடியூபர்ஸ் எப்படி கற்றுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ யூடியூபர்ஸ் மட்டும் தனியாக வந்து ஒரு பெரிய புக்கெல்லாம் எழுதியெல்லாம் கற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்களோ ஸோ அதே ஸ்டேஜில் நான் இருக்கிறப்ப ஸோ மற்றவங்க அனுப்புகிற ஒரு டீட்டெயில்ஸோ இல்லை மற்றவங்க சொல்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸோ ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ நான் வரதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரிடிக்ஷன்லாம் பார்த்து தான் நானும் கற்றுக்கிட்டு வந்திருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து நான் ஏதாவது கொஞ்சம் எடுத்து ஏதாவது என்ன சொல்லணும் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கிடச்சிருக்கு. ஸோ ஓகே, நான் வந்து என்ன நினைப்பேன்னா இப்போ எனக்கு தெரியாத விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து நானும் கற்றுக்கிட்டு ஸோ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நான் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா வேற மாதிரி ட்ரேட் எடுக்கிறப்ப ஸோ ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர ஒருத்தர் சொல்கிறத அப்படியே வந்து நம்ம வந்து எடுத்துக்க கூடாது. ஜஸ்ட் கற்றுக்கிறதுக்காக தான் எல்லா யூடியூபர்ஸ் கற்றுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்கிறது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சேனல் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆனவுடனே 2880 கிட்டத்தட்ட 3173 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேனல் பேட்டர்னில் ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன் இது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஸ்லைடில் இருக்கிறப்ப ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனிச்சுன்னா ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் மேலே வருங்கிறது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த பேட்டர்னை வச்சு ட்ரா பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது. ஸோ பார்த்தோன்னே அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே இந்த மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனால் மேலே வருது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸை தான் நாம் வந்து கொடுத்துட்டு இருக்கோமே தவிர ஸோ மற்றபடி நீங்கள் அப்படியே இதை போயிட்டு பை பண்ணோம் செல் பண்ணுங்கிற ஒரு இது கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணிங்கன்னா அது மட்டும் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கிடைச்சிரும். ஸோ நாலேஜ் ஷேரிங் ஒன்லி தான் இது. ஸோ M&M நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 3228. ஸோ 3228 வந்துட்டு ஒரு செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அதோட டார்கெட் வந்து 3000 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ்.
ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான பிரேக் அவுட். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000லேருந்து ஒரே நாளில் 425 பாயிண்ட்ஸ் பக்கம் அப் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. புது ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் எடுத்தது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 4 மாதம் கழிச்சு அகைன் வந்து ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ இதுலேயுமே நான் ட்ரா பண்ணி காட்டியிருந்தேன். இந்த டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆனப்போ இங்கேயும் சொல்லியிருந்தேன் ஒரு 7200 வரைக்கும் இல்லைன்னா மேலே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இங்கே டச் பண்ணிட்டு வர்றப்பையும் நான் அந்த பேட்டர்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணுறப்பையும் பையன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸை கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஸ்டாக்ஸை சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் ஐடியா வந்து, அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 or 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிட்டட்ல வந்து இருக்கு. இல்லையா இதுல இன்னொரு மெத்தட் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா இதுலயே நீங்க பிவோட் வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா பிவோட்டுங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3. எப்பவுமே ஒரு ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ற ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிவோட் வரைக்கும் வந்துட்டு ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பிவோட் நாளைக்கு ஆஃப் இந்த மிட் பாயிண்ட் தான் பிவோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பொறுமையாக இருந்தோம்னா 8200 வரைக்கும் வந்துட்டு ஸோ அகைன் வந்து மேலே தான் வரும். இல்லைனா ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான ஸ்டாக்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.